கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு வருவோம். சங்கீதம் 133 வாசிங்க 1 இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அப்போ இங்கே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எருமான் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அதாவது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் அப்படி என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதாவது இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பழக்க வழக்கங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த குடும்பத்தில் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், அல்லது 2 பேர் இருக்கலாம், அல்லது 5 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த 5 பேத்துக்குள்ளேயும், இந்த 3 பேத்துக்குள்ளேயும், இந்த 4 பேத்துக்குள்ளேயும், அல்லது 2 பேத்துக்குள்ளேயும், அதாவது ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் இருக்கிறதா? ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், அக்கா, தங்கச்சி, இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் விடுதலையான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் சுகமான குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் அற்புதமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தையும் நான் கட்டளை இடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் இங்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். அதாவது இப்ப வாசம் பண்ணுவது என்றால் தங்குவது, குடியிருப்பது. அப்ப குடும்பத்தில் 4 பேர் இருக்கிற இடத்துல நமக்குள்ளே ஒரு மனது கண்டிப்பான முறையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், வேலைக்காக ஜெபிக்கிறோம், திருமணத்துக்கு ஜெபிக்கிறோம், கற்பத்துக்கு அன்னைக்கு ஜெபிக்கிறோம், எல்லா காரியத்துக்குமே ஜெபிக்கிறோம். அது நல்லது. ஆனால் ஜெபிப்பதற்கு முன்னாலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய அந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? உழுது பழுதுபார்க்க வேண்டும். அந்த ஆத்துமா என்ன செய்யணும்? உழுது பழுதுபார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் ஆத்துமா இருக்கிறது? கசப்புல இருக்கிறதா? பிரிவினையில் இருக்கிறதா? சமான குலைச்சல் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபத்தில் உட்காரணும். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் ஒரு மனதை நீங்கள் தக்க வச்சுட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒரு குடும்பத்தில் ஐக்கியம் தேவை, ஒரு மனது தேவை. பார்த்துக்கொள்ளுங்க. கூடி ஜெபிக்கும் போது தான் அங்கே அற்புதம் நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மத்தேயு 18, 19, 20 என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனது தேவை நம்மளுக்கு. ஒரு மனது இருக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது சபையரெல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. உபாகம் 32:30 சொல்லுகிறது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் 1000 பேர், 2 பேர் 10000 பேர் என்ன செய்யலாமா? துரத்தலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சாலே போதும், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உண்டான அந்த பலன் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? கடந்து வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு நீளமான ஒரு குச்சியை நீங்கள் ஈஸியாக உடைச்சிடலாம். அதே ஒரு 4-5 குச்சியை சேர்த்து வச்சு நீங்கள் உடைக்க முடியாது. இப்போ விறகட்டை ஒரு 5 விறகட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விறகட்டை எடுத்து தனியாக கீழே போட்டீங்கன்னா அந்த ஒரு விறகட்டை அணைஞ்சு போயிடும். ஆனால் அந்த 5 விறகட்டோட சேர்த்து இந்த 6வது விறகட்டை போட்டிங்கன்னா அது சேர்ந்து குப்பு குப்புக்கு என்ன செய்யும்? எரியும். பார்த்துக்கொள்ளுங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு விறகட்டை எரியாது. அதே போல் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனதாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு திருமண காரியத்தை பேசுகிறீங்களா? அந்த திருமண காரியத்தில் எல்லாரும் உள்ளத்தில் ஒரு மனது இருக்கணும். எல்லாரும் உள்ளத்தில் ஒரே ஒரு சிந்தை இருக்கணும், ஒரே எண்ணம் இருக்கணும். ஒரு ஆள் மேட்டுக்கும் ஒரு ஆள் பள்ளத்துக்கு இருக்கும்போது அங்கேயே பிரச்சனை இருக்கு, அங்கே தடையா இருக்கு. இதை சரி பண்ணிட்டு தான் நீங்க வெளியே போகணும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீடு வாங்குறீங்களா? அதுல ஒரு மனது இருக்கணும். ஒரு இடம் வாங்குறீங்களா? அதுல ஒரு மனது இருக்கணும். ஒரு திருமண காரியத்துக்கு போறீங்களா? ஒரு மனது இருக்கணும். ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போறீங்களா? அதுல ஒரு மனது இருக்கணும். எல்லா காரியத்திலுமே ஒரு மனதா இருந்துட்டு அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அது சக்சஸா முடியும், தோல்வி ஆகாது. 2 பேத்துக்கு ஓகே, 2 பேத்துக்கு ஓகேல, சும்மா நடக்கட்டும், வந்தா வரட்டு போட்டு அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நீங்க இறங்குனீங்கன்னா அங்கேயே தடை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு மனது இல்லாம, அன்பு இல்லாம, சமாதானம் இல்லாம, ஐக்கியம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு கணவன் மனைவி இருந்தா, ஒரு குடும்பம் இருந்தா, பிள்ளைகள் இருந்தா அங்க ஐக்கியம் இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் போது எவ்வளவு இன்பம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம். பார்த்துக்கொள்ளுங்க.
மகனுக்கு ஒரு சிந்தனை, அப்பாவுக்கு ஒரு சிந்தனை, தாய்க்கு ஒரு சிந்தனை, மகளுக்கு ஒரு சிந்தனை, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அந்த காரியத்தில் எல்லாரும் ஒரு மனதாக இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மனதாக இருக்கும்போது தான் அந்த காரியம் என்ன செய்யும், அது நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மனதாக இருக்கும்போது அந்த காரியம் நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் நம்முடைய நினைச்ச காரியம் குடும்பத்தில் நடக்கலை சொல்லுங்க பாப்பா. நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க, நான் தூச்சிக்கிட்டு தானே இருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆலயத்துக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, நான் சரியாக தானே ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு காரியத்தில் நம்ம சரியில்லாமல் இருப்பதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நிலத்தை என்ன செய்யணும், நீங்கள் உழுகணும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். நிலத்தை என்ன செய்யணும், உழுகணும். அது ஒரு வசனம் இருக்கிறது. நிலத்தை உழுகிறவங்க வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்வார். அந்த வசனம் ஓசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க, பண்படுத்துங்கள். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் நீதியை உங்களுக்கு நான் வரிசைக்கு பண்ணுகிறேன், நீதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், அன்பை கொடுக்கிறேன், சமத்தை கொடுக்கிறேன். ஆனால் உங்களுடைய தரிசாகி அந்த நிலத்தை நீங்க என்ன செய்யுங்க, பண்படுத்துங்கள். உங்க நிலத்தை பண்படுத்தாம எந்த ஒரு காரியத்தையும் இறங்காதீங்க. நிலத்தை பண்படுத்துங்க. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு வயக்காட்டில் ஒரு விதை விதைக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நிலத்தை தண்ணி பாய்ச்சி உழுத பிற்பாடு தான் அதுக்கப்புறம் விதையை விதைப்பாங்க. அதே போல இன்னைக்கு நமக்கு ஒரு நிலம், அந்த ஆத்துமாவைய, அந்த இருதயமாய அந்த நிலத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும். நிலம் என்பது எதை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. நிலம் என்பது எதை குறிக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. இந்த ஆத்துமாவை நீங்கள் பண்படுத்தி, இந்த ஆத்துமாவை சரி பண்ணி, இந்த ஆத்துமாவை சீர்படுத்தி நீங்கள் வார்த்தைகளை விதைக்கும் போது அது உங்களுக்கு ஒரு கம்பீர ஒரு அறுவடை என்ன செஞ்சிடும், கொடுத்து விடும் பார்த்துக்கொள்ளுங்க. அக்கா மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, தங்கச்சி மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, அண்ணன் மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, தம்பி மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, தகப்பன் மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, தாய் மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் பார்த்துக்கொள்ளுங்க, அவர் ஆசீர்வாதங்களை வரிசைக்க பண்ணுவார். அதுதான் நிலத்தை பண்படுத்து அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம நிலத்தை நிறைய இப்போ நம்முடைய உள்ளத்தில் ஒரு 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 குற்ற உணர்வு, ஒரு கசப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த நிலத்தை பண்படுத்தணும், அந்த காரியத்தை எடுக்கணும். அதான் பண்படுத்த காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்கலாம், ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயம் பண்படுத்துகிற இருதயமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் பார்த்துக்கொள்ளுங்க. அதை பாட்டுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருந்தீங்கன்னா ஒரு மனதோட இங்கே இருங்களேன். அதாவது ஐக்கியம் நம்மளுக்கு தேவை. என்னாச்சுன்னா ஐக்கியம், கூடி ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம் தேவை பார்த்துக்கொள்ளுங்க. குடும்பத்தை நம்ம கட்டினா தான் வெளியே நம்ம சபையில் ஐக்கியத்தை கொண்டு வர முடியும் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 5:12-13. 2 நாளாகமம் சீக்கிரம். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய ஆலயமாக இருக்கட்டும், அது தேவ பிரசன்னத்தில், தேவ வல்லமையில, தேவ மேகத்தில் நிரம்பி இருக்கணும். நாம் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவ வல்லமை நம்மளை மூடுகிறதா, தேவ மகிமை நம்மை மூடுகிறதா? இங்கு என்ன செய்தது, எத்தனை பேர், 120 பேர் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு தேவனை ஆராதித்தார்கள். அந்த 120 பேர் ஆராதித்த போது அங்க என்ன நடந்தது பார்த்துக்கொள்ளுங்க. ஆராதனை எப்படி நடந்தது பாருங்கள். அவர்கள் ஒருமிக்க, எப்படி போட்டிருக்கு 11 வசனத்துல, அவர்கள் ஒருமிக்க பூரிகள் என்ன செஞ்சாங்க, ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து. இங்க கவனிங்க, இங்க என்னை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. அதாவது இப்ப ஆலயத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தேவனோட மகிமை ஒரு அந்த ஆலயத்தை முழுவதும் என்னாச்சு, மேகத்தால் மூடிடுச்சு. மேகத்தால் மூடிடுச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு தேவனோட மகிமை அந்த இடத்துல நிரம்பிருச்சு. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல தேவனோட மகிமை நம்மளை மூடணும். ஏன் நம்ம தேவ மகிமை நம்மளை மூடல, ஏன் தேவ பிரசன்னம் நம்மளை மூடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருமித்து அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி போட்டிருக்கு, பூரிகள் ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை என்ன செஞ்சாங்க, துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். பாத்தீங்களா, ஆராதனையில ஒரு மனது, ஆராதனையில ஐக்கியம், ஆராதனையில சமாதானம், ஆராதனையில அன்பு. அப்ப இந்த ஆராதனை வேளையில அவர்கள் ஒருமித்து அவர்கள் பூரியை ஊதினார்கள், இசை அமைத்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். நடந்தது என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அபிஷேகம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கணும்.
நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் பிரச்சனத்தை பார்க்க முடியல, ஏன் வல்லமை பார்க்க முடியல? ஒரு ஆறா நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே எங்கே பிராக்கு பார்க்க கூடாது. பிராக்கு பார்க்கும்போது வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்கும்போது நீங்க மேலே கீழே பார்க்கும்போது தேவனுடைய மேகம் போல இருக்கிற அந்த மகிமை உங்க மேல இறங்க முடியாது, இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் எண்ணங்களும் உங்கள் நினைவுகளும் உங்கள் சிந்தைகளும் அந்த ராஜாதி ராஜாவை, அந்த தேவாதி தேவனை, அந்த கர்த்தாதி கர்த்தரை, அந்த அடிக்கப்பட்டவரை, அந்த நொறுக்கப்பட்டவரை, உலக மக்களை பாவங்களுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை, அந்த விடுதலை நட்சத்திரத்தை, அந்த சாரோனை ரோஜாவை அவரை மையப்படுத்தி அவரை துதித்து உங்க எண்ணத்தில் நினைவில் அவரை பாடி துதிக்கும் போது உங்க மேல ஒரு வல்லமை இறங்குவதை நீங்க பார்க்க முடியும். உங்க மேல சக்கினா மகிமை இறங்குவதை நீங்க பார்க்க முடியும். உங்க மேல தேவனுடைய மேகத்தின் வல்லமை இறங்குவதை நீங்க பார்க்க முடியும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஒருமித்து ஒரு மனதோட அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட மகிமை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள கடந்து வச்சுன்னா, எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிசாசு கட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் சரி, நம்ம விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம இடத்தை விட்டு, நம்ம ஆத்மா விட்டு, இறுதி விட்டு அது ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும். காரணம் அவருடைய மேகம், அவருடைய வல்லமை நம்ம மேல இறங்கும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்னன்னு போட்டிருக்குன்னா, கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள், ஆசாரியர் பரிசுத்த தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரியிலை தாளங்களை கீத வாத்திய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரித்து. எப்படி என்ன பாட்டு பாடினாங்க? கர்த்தர், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்தர் நம்மை காத்ததாலே, நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இந்த பாட்டை தான் பாடினாங்க. எப்படி, என்ன பாட்டு போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? கர்த்தர் நல்லவர். இப்படி இந்த பாட்டை பாடி தேவன் என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால என்ன செஞ்சிச்சு? நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை பார்த்தீங்களா? அவருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சிச்சு? நிறைவேறிச்சு. இன்னைக்கு நம்ம துதிக்கிற ஸ்தோத்திரம், ஆராதிக்கிற ஆராதனை, அவர் மகிமை நம்ம மேலே என்ன செய்யணும்? இறங்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருமித்து, அதாவது ஒருமித்து என்ன செஞ்சாங்க? ஊதினார்கள். ஒருமித்து பாடினார்கள். ஒருமித்து என்ன செஞ்சாங்க? பாடினார்கள். ஏன் பாட்டு பாடுற அப்படின்னு கேட்டால், அந்த பாடல் பாட 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 மேக ஸ்தம்பம் மேலேருந்து என்ன செஞ்சிடும்? இறங்கிடும். அதுக்கு தான் பாட்டு பாடுறது. அதுக்கு தான் பாடுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அதுதான் உங்களை பாட வைக்கிறது. எதுக்கு பாட வைக்கிறது? நீங்கள் பாடு கம்முன்றது. ஏன்னா தேவ பிரசனத்தை நீங்கள் பார்க்க முடியாது, தேவ மையம் பார்க்க முடியாது, நீங்கள் பாடணும். அதுதான் பாடல் வரி என்ன செய்யுது? இந்த டிவியில் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம்? பாடலாம். இப்படி பாட 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 என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு என்ன செய்யும்? கடந்து வந்து நல்லா தெரிஞ்சு கொடுங்களேன். உங்கள் உள்ளத்துக்குள்ளே பல போராட்டம் இருக்கா? உங்கள் உள்ளத்துக்குள்ளே பல கசப்புகள் வெறுப்புகள் இருக்கிறதா? நிந்தைகள் அவமானங்கள் உள்ளத்தில் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. உள்ளே இருக்கிற கெட்டாவி கொட்டாவி எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறத நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமேன், அல்லேலூயா. சவுலுக்குள்ள இருந்த அந்த கெட்ட ஆவி எப்படி வெளியேறிச்சு? கலகத்தின் ஆவி எப்படி வெளியேறிச்சு? தாவீது என்ன செஞ்சார்? பாடல்களை பாடினார். அதுதான் பாட்டு பாடுங்கிறது. இந்த பாடலை பாடும்போது பார்த்துக்கொள்ளுங்க, தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இப்போ 120 பேர் இங்கே பாடினாங்க, 120 துதிச்சாங்க. 120 பேர் தான்.
தேவனை மகிமையை கொண்டு வர 120 பேர். அது பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 120 ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அங்கேயும் 120 பேர். இங்கே பழைய ஏற்பாட்டில் 120 பேர், புதிய ஏற்பாட்டில் 120. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒருமித்து தேவனை என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள், பாடினார்கள். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல என்ன செஞ்சிச்சு? இறங்கிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தேவை ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலனை வாங்கணும். நீங்க இந்த பூமியில கிடைக்கிற பலனை காட்டிலும், இந்த பூமியில கிடைக்கிற வல்லமையை காட்டிலும் உன்னத பலன், உன்னத வல்லமை, உன்னத மகிமை, உன்னத கிருபை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மூடணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 24:49. லூக்கா 24:49. சீக்கிரம் லூக்கா 20. இங்கே வர உன்னத பலன் வரும் வரைக்கும் ஜெருசலேமில் என்ன செய்யணும்? தரித்திருக்க வேண்டும். இங்கே இருங்க, ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் பரலோகத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கணும். பரலோகத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்கணும். பரலோகத்தின் சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அப்ப இந்த பூமியில கிடைக்கிற சுகத்தை காட்டிலும், பூமியில கிடைக்கிற பலனை காட்டிலும் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனை சுதந்திரிக்க நீங்க வாஞ்சியா இருக்கணும், தாகமா இருக்கணும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னத பலனை நீங்கள் தரிக்கு வரை நீங்கள் ஜெருசலேமிலே காத்திருக்கணும். உங்களுக்கு வல்லமை கிடைக்கலையா? அபிஷேகம் கிடைக்கலையா? அந்நிய பாஷை கிடைக்கலையா? தேவனுடைய மகிமையை உணர முடியலையா? அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அது கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. உன்னத மகிமையை பெற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. அபிஷேகம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது தான் பார்த்துக்கொள்ளுங்க, அந்த பரலோகத்தின் பலன் உங்க மேல என்ன செய்யுது? இறங்கி வருது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, ஆவியானவர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறாராம். யூத நம்மளுக்கு கிரேக்க நம்மள அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இங்க இருங்களேன், அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருந்தாலே போதும். அவர் எல்லா காரியத்தையும் அவரே பார்த்துக்குவார். நமக்கு அவருக்கு ஒரு தொடர்பு, ஐக்கியம் இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, 1 யோவான்ல 1:3. 1 யோவான் 1:3. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. அப்பனா எங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. இந்த நாளிலே நமக்குள்ள உறவு, நமக்குள்ள ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவாகிய குமாரனாகிய இயேசுவோடு நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியம் இருக்கணுங்க. அவரோட உறவை வச்சுக்கொள்ளணும். அப்போ எப்படி உறவை வச்சுக்கிறது? எப்படி பிதாவோடும் இயேசுவோடும் உறவை வச்சுக்கிறது, ஐக்கியத்தை வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவரோட ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா அவரோட ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் துதிச்சிங்கன்னா அவரோட ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் துதித்து பாடினீங்கன்னா அவரோட ஐக்கியம் வச்சுருக்கீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சீங்கன்னா அவரோட ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க. இந்த ஐக்கியம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை கட்டும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த ஐக்கியம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். இந்த ஐக்கியம் கடைசியில் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த ஐக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். பிதாவோடும் குமாரன் இயேசுவோடும் உறவு, அந்த ஐக்கியத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு 1 மணி நேரம் ஃபோனை போட்டு பேசுகிறோம், அதனால் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? 1/2 மணி நேரம் டிவி போட்டு பார்க்குறோம், அதனால் என்ன கிடச்சிச்சு? ஒன்றுமே கிடைக்காது. பிரச்சனை தான் வரும். ஆனால் நீங்கள் தேவனோடு உறவாடி விட்டு, தேவோடு ஐக்கியம் வைத்து விட்டு நீங்கள் வெளியே கடந்து போங்க. உங்கள் மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அது பனி போல உருகிவிடும். அதுக்கு தான் தேவனோடு ஐக்கியம் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தானியேல் இடைவிடாமல் 3 வேளை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நாடே, ஒரு தேசமே, அதிகாரிகளே, மந்திரிகளே அந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேசத்தை ஆளுகிற ராஜாவை தவிர அங்க இருக்கிற அதிகாரிகளும் மந்திரிகளும் தானியேலை எப்படியாவது கொல்ல வேண்டும், தானியேலை எப்படியாவது சிறையில் போட வேண்டும், தானியேலை எப்படியே சிங்கத்தில் போட்டு சிங்கத்துக்கு இரையாக்க வேண்டுங்கிற அந்த எண்ணங்கள் அநேக மனிதர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆயிரக்கணக்கான ராஜாக்கள், ஆயிரக்கணக்கான பிரபுக்கள், ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் அந்த தானியேலை கொல்ல வேண்டுங்கிற அந்த வாஞ்சை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த தானியேல் தேவனோடு உறவு வைத்திருந்தது நிமித்தமாக, தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்த நிமித்தமாக எல்லாரும் கண்களுக்கு முன்பாக என் தேவன் சிங்க கெபியிலிருந்து அந்த தானியேலை காப்பாற்றி அந்த சிங்கத்தை தடவி கொடுத்து சிங்கம் அமைதியாக உட்கார வச்சிட்டார். என் தேவன் அந்த ராஜாவே பார்த்து ஆச்சரியப்படும்படியாக யாரெல்லாம் தானியேலை உள்ள போட நினைத்தார்களோ அவர்கள் சிங்கத்துக்கு என்ன செய்தார்கள்? இரையானார்கள்.
இந்த மாதிரி ஒரு இக்கட்டளை, இந்த மாதிரி பிரச்சனையில, மரண பிடியிலிருந்து எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார்? அவர் தேவனோட ஐக்கியம் வைத்திருந்த நிமித்தமாக அவர் காப்பாற்றப்பட்டார். ஒருவேளை தேவனோட ஐக்கியம் வைக்காமல், தேவ சமூகத்தில் அமராமல், 3 வேளை தேவ சமூகத்தில் உட்காராமல் அவர் இருந்திருந்தால் அவர் மரணத்துக்கு ஆளாயிருப்பார். ஆனால் அந்த சிங்கத்துக்கு இரையாக வேண்டிய அந்த தானியேல் தேவனோட உறவு, தேவனோட ஐக்கியம் தேவத்தில் இருந்தது நிமித்தமாக அவர் காப்பாற்றப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நம்மளுக்கு வரலாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரலாம். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் பிசாசு நம்முடைய குடும்பத்தில். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட மரண போராட்டங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட நிந்தைகள், இப்படிப்பட்ட அவமானங்கள், இப்படிப்பட்ட தோல்விகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் நம்முடைய குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில வராமல் இருப்பதற்கு, தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, தேவன் நம்மளை வேலையடித்து பாதுகாக்கிறதுக்கு நாம் தேவனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், தேவனோடு உறவு வைக்கணும், தேவனோடு பேசணும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆபிரகாம் தேவனோடு உறவாடினார். என் சிநேகிதன் என்று சொன்னார். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? சிநேகிதன் சொன்னார். எனக்கு தேவனோடு பேசிக்கொண்டே பரலோகத்துக்கு போயிட்டார். ஈசாக்கு பேசினார், தாவீது பேசினார். அன்பார்ந்தவர்களே, அவர்களெல்லாம் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், தேவனோடு உறவு வைத்திருந்தார்கள், தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள். அதனால அவர்கள் சீமானா இருந்தார்கள், பரலோகத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனோட ஐக்கியம் வைத்திருக்கிறோமா, அல்லது உலகப்புறமான காரியங்களை ஐக்கியம் வைத்திருக்கிறோமா, அல்லது நண்பரோட ஐக்கியத்தை அதிகமாக வச்சிருக்கிறோமா, தேவனோட ஐக்கியத்தை அதிகமாக வச்சிருக்கிறோமா என்று சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை விதத்தில் பழகி கொண்டிருக்கிறோம், எத்தனை விதத்தில் சிநேகம் வச்சு கொண்டிருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த சிநேகமும் அந்த ஐக்கியமும் நம்மளை பரலத்தை கொண்டு போக முடியாது. ஆனால் கர்த்தரோடு ஐக்கியம் வைக்கும்போது நம்ம வாழ்க்கை உயர்வது மாத்திரமல்லாமல், நமக்கு சுகத்தை கொடுப்பது மாத்திரமல்லாமல், நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மாத்திரமல்லாமல், நம்மளை பரலோகத்தில் பிரவேசிக்க வைக்கிறதுக்கு இந்த ஐக்கியம் அது போதுமானதாக இருக்கிறது. அதுக்கு தான் பிதாவோடும் குமாரனா இயேசுவோடும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஐக்கியத்தை என்ன செய்யுங்க? வைத்துக் கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, அதுக்கு தான் தேவன நாமத்தை மையப்படுத்துங்க, வாருங்களை எடுத்து சொல்லுகிறோம். பாருங்க, ஒரு ஆராதனையில் ஐக்கியமாக ஆராதனைக்கணுங்க, ஒரு மனதோடு ஆராதிக்கணுங்க. நீங்கள் ஒரு மனதோடு ஆராய்ச்சிங்கன்னா உங்கள் மேலே பிரச்சனை கடந்து வரும்போது எந்த விளைவன இருந்தாலும் உங்கள் சரீரத்தை வெளியேறுங்க இயேசுவின் நாமத்தில். ஏன்னா அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய நுகங்கள், எவ்வளவு பெரிய கட்டுகள், எவ்வளவு போராட்டங்கள் உங்கள் சரீரத்தை கட்டு போட்டிருந்தாலும் பிசாசு, ஆனால் அபிஷேகம் வரும்போது, அபிஷேக ஆராதனை வரும்போது அந்த நுகங்கள் அறுபடும், அந்த நுகங்கள் கட்டவிழ்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக ஆராதனை நம்மளுக்கு தேவை. எப்படி அப்படி என்று கேட்டால், ஒரு மனதோடு நீங்கள் ஆராதித்து பாருங்கள், ஒரு மனதோடு பாடி பாருங்கள். நீங்க ஆராதனை பாட்டு பாடும்போது உங்க சிந்தையில் எண்ணத்தில் ஒரு மனது இருக்கிறதா? அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்றோம்? ஹல்லேலூயா உள்ளத்தில் பேசும். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டன் எடுக்கிறதா, சிக்கன் எடுக்குதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கி வேலைக்கு போவேனா, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன். மனுஷன் போயிட்டான், 1 மணிக்கு சாப்பிட வருவான், என்ன செய்யணும் தெரியல. இங்கே 12 மணிக்கு முடிச்ச பிற்பாடு எப்படி போக போகிறேன்னு தெரியலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மா காலையில் ஒன்றுமே செய்ய மாட்டேன், மத்தியானம் நீ தான் சமைச்சுக்கணும்னு சொல்லிருச்சு, நான் போய் தான் சமைக்க, என்ன செய்யணும் தெரியல. ஹாலே. இப்படி உள்ளத்தில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு, இங்கே வாயு ஹல்லேலூயா. இதில் எப்படியா தேவ மகிமை இறங்கும்? அங்கே பழைய ஏற்பாட்டில் 120 பேர் தான், ஆயிரக்கணக்கான 120 பேர் ஒருமனப்பட்டு பூரியை ஊதி ஆராதித்து பாடினார்கள். அங்கே என்னாச்சு? அதாவது நிற்க முடியலையா? எப்படி? ஆசாரியர்கள் ஊழியர்கள் என்ன செய்ய முடியலையா? அந்த ஆள் நிற்க முடியலையா? அப்படியே ஓ பிரசனம் மகிமா, ஓ ரிவாலா தூரம் அப்படி என்ன செய்ய நிற்க முடியாமல் அப்படியே ஆடுறாங்க. ஆனால் ஒருத்தர் பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு மகிமை இறங்குச்சு. இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கோம்? ஜோத்திரம் 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 ஜோத்திரம், கொஞ்சம் கூட கை அசையாது, கால் அசையாது, அப்படியே நிற்கிறது. அப்புறம் எப்படி? ஆராதிக்கும் போது நிற்கக்கூடாமல் வசனம் இருக்கு. அப்படின்னா பிரசன்னம் உங்க மேலே இறங்கும்போது ஹல்லேலூயா. கொஞ்சம் சரீரம் என்ன செய்யணும்? தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணுங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த வர்ற நாட்களில், புதிய நாட்களில் ஒரு மனதை தக்க வச்சு கொள்ளுங்க, ஐக்கியத்தை தக்க வச்சு கொள்ளுங்க. என் ஃப்ரெண்டை பார்க்காம நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இயேசுவை பார்க்காம நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படி பேசி பழகுங்க. அல்லையா? நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் பழகிட்டு இருக்கேன். அவள் இல்லாமல் நான் இல்லை, அவள் இல்லாமல் நீ இல்லை, செத்துறதுக்கா? அவனை பரலத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் இவரோட உறவு வச்சுக்கொள்ளுங்க, உன்னை வாழ வைப்பார், உனக்கு பலனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். உன் சரீரத்தில் எலும்பு கெட்டு போச்சுன்னா, உறுப்பு கெட்டு போச்சுன்னா அதை புதிய உறுப்பா மாற்றுகிற வல்லமை படைத்தவர். அவரோடு நீ உறவு வச்சுக்கோ, அவரோட பழக்கத்தை வச்சுக்கோ, அவர் உன்னை வாழ வைப்பார். ஆமென்.
அல்லேலூயா. உன் கட்டப்படாத உன் குடும்பத்தை கட்டுவார் அவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கலாம், உன் வாழ்க்கை பதில் கொடுக்கிற வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்க என் தேவன் போதுமானவர். ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்கள் இறுதி அவர் கையில் இருக்கிறது எல்லாமே அவரால் தான் முடியும். அப்போ நான் அவரோட உறவை வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உலகப்பரமான உறவை, உலகப்பரமான ஐக்கியத்தை அறுத்து போட்டுட்டு பிதாவோடு குமாரனா இயேசுவோடு என் ஐக்கியத்தை நான் வளர்த்துக்கொள்வேன், என் உறவை நான் வளர்த்துக்கொள்வேன். இயேசுவும் நானும் ஜாடிக்கத்தை மூடி எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவும் நானும் ஜாடிக்கத்தை மூடி எனக்கு வேணாயா வேற உறவு. மனசு வருதே தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, ஏ மன நல்லா இல்ல, ஏ மன நல்லா இல்ல. எங்க சொல்லுங்க, உம்மை விட்டு தூர போனா மனசு சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, உம்மை விட்டு தூர போனா மன நல்லால, மன நல்லால, ஏ மன நல்லால. இயேசு நானும் ஜாடிக்கத்தை மூடி எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி, வேற ஒரு ஜோடி. இயேசு நானும் ஜாடிக்கத்தை மூடி எனக்கு வேணா வேற ஒரு ஜோடி. நான் கணவன் மனைவி சோடியை நான் சொல்லலை. நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் எந்த சோடியும் வச்சுக்காத. அந்த சோடி அத்துட்டு போயிடும், அந்த சோடி காலவாரி விட்டு போயிடும், அந்த சோடி டாட்டா காட்டிட்டு போயிடும், அந்த சோடி பிடிக்கிட்டு போயிட்டுவான்றும். ஆனால் இவரோட சோடி பொறுத்த வச்சிங்களா, இவரோட உறவு வச்சிங்கன்னா அவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் உன்னை காப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உனக்கு அதிசயங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.